ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதை கேட்க வந்துட்டிங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் முக்கியம் அப்படின்றத உணர்த்துறது மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்க வராரு. அப்போ அவர் கையில் வந்து ஒரு பெரிய ஜாரும் சில பொருட்களும் கொண்டு வராரு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க, எதுக்குடா இவர் இதை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. சார் வந்து என்ன பண்ணுறாருனா, அந்த ஜாரை வந்து டேபிள் மேலே வைக்கிறாரு. வச்சுட்டு என்ன பண்ணுறாருனா, ஃபஸ்ட்டு வந்து சில பொருட்கள் கொண்டு வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோல்ஃப் பால்ஸ் வந்து உள்ளே போடுறாரு. உள்ளே போட்டவுடனே ஜார் வந்து நிறைஞ்ச மாதிரி காட்சி அளிக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த ஜார் நிறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லோரும் ஆமாம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜல்லிக்கற்கள் எடுத்து போடுறாரு. ஸோ ஜார் இல்லை, இன்னும் இடம் இருக்க போய் தானே போடுறாரு. ஸோ ஜல்லிக்கற்கள் போட்டோடனே இன்னும் அந்த ஜார் வந்து நிறைஞ்ச மாதிரி காட்சி அளிக்குது. உடனே இப்போ கேட்குறாரு, இந்த ஜார் நிறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் மணல் எடுத்து உள்ளே போடுறாரு. பார்த்தா இப்போ வந்து அந்த ஜார் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக நல்லா எதுவுமே தெரியாமல், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாமல் ஃபுல்லாக மண் மட்டும் தெரியுது. இப்போ கேட்குறாரு, ஜார் நிறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சார் சொல்கிறாரு, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்காக இந்த ஆக்டிவிட்டி பண்ணாருன்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாரில் நம்ம போட்டோம்ல அந்த கோல்ஃப் பால், அதுதான் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஒய்ஃப், அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்ல கூழாங்கற்கள், அது வந்து நம்மளோட வீடு, நம்மளோட கார், நம்ம டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணுற இதர பொருட்கள். மூணாவது நம்ம போட்டோம்ல சாண்ட்ஸ், அது வந்து அதாவது மணல், அது வந்து ஸ்மால் திங்ஸ், அதாவது ஒருத்தர் மேலே இன்றைக்கி இருக்கிற கோவம், ஒருத்தர் மேலே நம்ம இன்றைக்கி பார்த்து படுற பொறாமை, இதெல்லாம் வந்து அப்பப்போ போயிடும். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போ யார் மேலேயும் எனக்கு பொறாமல் இருக்குது, யார் மேலேயும் எனக்கு கோவம் இருக்குன்னா, நான் இன்னும் ஒரு 1 இயருக்கு அப்புறமோ இல்லை 6 மந்த்துக்கு அப்புறமோ நான் அதை மறந்துடுவேன். இல்லை நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னா அதை நான் கம்ப்ளீட்டாக மறந்துடுவேன். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயங்கள் யார் மேலே அது இருக்க கோவம், சின்ன விஷயங்கள் தான் வந்து அந்த சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜார் தான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அந்த கோல்ஃப் பால்ஸ் இருக்குல்ல, அந்த கோல்ஃப் பால்ஸ் தான் வந்து என்னென்னா நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ளோஸ்டு ஒன்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கிய ரோல் ப்ளே பண்ணுற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா அவங்க தான் நம்ம வாழ்க்கையை நிறைவுபட வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பாக கொடுக்கணும். அம்மா அப்பாவை எப்பயுமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அம்மா அப்பா தான் நம்மளை வளர்த்தாங்க. ஸோ நம்மளோட வயசான காலத்தில் நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்து அந்த கூழாங்கற்கள் போட்டார்ல, ஸோ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம கூட இருக்கிறவங்கள தாண்டி நம்மளோட வீடு, நம்மளோட கார், நம்மளோட பைக், இது தான் வந்து நம்மளை வந்து அசிஸ்ட் பண்ணுதுன்னா, இப்போ நான் எங்கேயாவது கிளம்பி போனால் என்னோடய பைக்கில் போகிறேன், இல்லை என்னோடய காரில் போகிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த கூழாங்கற்கள். அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, வண்டி நம்மளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வண்டிக்கு தேவையான ஆயில் ஊற்றுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அதுக்கும் வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தான் சொல்கிறோம். அதே மாதிரி வீடு இருக்குன்னா வீடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு வீடுனா ஒரு வருஷத்துக்கு 1 டைம் ஆகுது நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ், டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இல்லாட்டி டாய்லெட் க்ளீன் பண்ணுறது வந்து இல்லை, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது சென்ஸ் வெளியிலேருந்து ஆள் வர வச்சு அந்த ஃபுல் ஃப்ளோர் க்ளீனிங், அந்த வால் க்ளீனிங், அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் மெயின்டெனன்ஸ் தான். அப்புறம் ஏதாவது மழை பெய்கிறப்ப ஏதாச்சும் கீறல் விழுந்திருக்கு அப்படின்னா வி ஹாவ் டு ரீப்பேர் பண்ணணும். அதாவது நம்ம மெயின்டெனன்ஸ் அது தானே. ஸோ அது கண்டிப்பாக பண்ணணும். அதுதான் அந்த கூழாங்கற்கள் வந்து நம்மளுக்கு உணர்த்துது. அந்த மணல் போட்டாங்களா, அந்த ஸ்டஃப், அதுதான் வந்து ஸ்மால் ஸ்டஃப்பு. அது வந்து ஈஸியாக மறைஞ்சு போகக்கூடியது. அது வந்து பாசிங் க்ளவுட் மாதிரி கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கு தேவையான மழையை பொழியும், அதுக்கப்புறம் அது கடந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப்லேயும் சில பேர் பாசிங் க்ளவுட்ஸாக வருவாங்க. சில நட்புகள், சில இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போதோ, இல்லை ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண போகிறப்போ, ஏதோ செமினாருக்கு போகிறப்பையோ, இல்லாட்டி ஒரு பஸ் ட்ராவலில், ஒரு ட்ரெயின் ட்ராவலில் அவங்களாம் தான் ஸ்மால் ஸ்டஃப். அவங்களுக்கு நம்ம லைஃப்பில் பெரிய இடம் கொடுத்துட்டு, இப்போ கோல்ஃப் பாலை நான் வெளியே எடுத்துகிட்டு நான் மண்ணை நிறச்சிக்கிறேன்னா மண் மட்டும்தான் உள்ளே நிறைக்க முடியுமே தவிர கோல்ஃப் பாலுக்கு உள்ள இடம் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, மண் வந்து கடைசியாக தான், அது வந்து நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போகும். ஏதோ ஒரு லெசன் கொடுத்துட்டு போகும், இல்லை ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் கொடுத்துட்டு போகும். இப்போ நான் அந்த ட்ரெயினில் வந்தேன்ப்பா, இவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசினேன், இந்த ட்ரெயின் ஜேர்னி நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான்.
அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாசிங் க்ளவுட்ஸ் அந்த ஸ்மால் ஸ்டஃப் திங்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நான் அந்த ட்ரெயினில் மீட் பண்ணவங்களுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன்னு வி ஷுட் நாட் டூ. அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறவங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் நம்புகிறேன். நானுமே இந்த கதை கேட்டதுக்கப்புறம் ஆமாம், நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு நிஜமாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்தந்த விஷயத்துக்கு கொடுத்தா தான் அதை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்க முடியும். இப்போ நான் என்னோடய காருக்கு வந்து நான் சர்வீஸ் விடலை, நான் சும்மா காரை மட்டும் ஓட்டிகிட்டே இருக்கேன்னா கார் எங்கேயாவது என்னை வந்து நல்லா பத்திரமா ஓரமாக இறக்கி விட்டுரும். அப்படி தானே? அதனால் நான் வந்து ஐ ஹேவ் டு அப்பப்போ காரை சர்வீஸ் கொடுக்கணும், அப்பப்போ காரை மெயின்டைன் பண்ணணும், துடைக்கணும், அந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் வாட் எவர் அரவுண்ட் யூ. ஓகே, தேங்க்யூ, பபாய். இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் மோர் ஸ்டோரிஸ். பபாய்.